அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோ பதிவில் இந்த எஸ்ஆர்பி எக்ஸாமுக்கான ரிசல்ட் வந்து டிசம்பர் எண்டுக்குள்ளே கண்டிப்பாக கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லியிருப்போம், சரிங்களா? ஸோ இது வந்து எஸ்ஆர்பி அமைப்பிலேருந்து சொல்லப்பட்ட ஒரு தகவல் தான். பட் வந்து ரிசல்ட் வந்து இன்றைக்கு வரைக்கும் வரல. ஸோ இதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், ஸோ ஆல்ரெடி வந்து ஒரு கேஸ் வந்து நம்முடைய மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வந்து பெண்டிங்கில் இருந்தது. அது என்ன கேஸ் அப்படின்னு சொன்னால், அதாவது கூட்டுறவு சங்கங்கள், கூட்டுறவு நிறுவனங்களில் ஏற்கனவே வந்து இந்த உதவியாளர் கேடரில் பணிபுரிந்து கொண்டு இருக்கக்கூடிய ஸோ அந்த நபர்களுக்கு வந்து பதவி உயர்வு கொடுத்துட்டு, அது போக மீதி இருக்கக்கூடிய அந்த வேக்கண்ட் தான் நிரப்பணும் அப்படின்னு சொல்லி வந்து கோர்ட்டில் வந்து ஒரு பெட்டிஷன் ஒன்று போட்டிருப்பாங்க, சரிங்களா? ஸோ அந்த பெட்டிஷனில் வந்து கோர்ட் என்ன உத்தரவு பிறப்பிச்சிருப்பாங்க, அதாவது இடைக்கால உத்தரவு என்ன பிறப்பிச்சிருப்பாங்க அப்படின்னு சொன்னால், ஸோ நீங்கள் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுங்கள், நேர்முக தேர்வும் நடத்துங்க. ஸோ பட் வந்து ஃபைனல் ரிசல்ட் வந்து கோர்ட்டு வந்து என்ன இறுதி ஜட்ஜ்மெண்ட்டு கொடுக்குதோ அந்த ஜட்ஜ்மெண்ட்டை பொறுத்து நீங்கள் வந்து அதை நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு இடைக்கால உத்தரவு என்பது கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? அதன் அடிப்படையில் தான் நம்மளுக்கு எக்ஸாம் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் இன்டர்வியூ ப்ராசஸ் முடிச்சிருப்பாங்க. பட் ரிசல்ட் மாத்திரம் இது வரைக்கும் கொடுக்கல. ஸோ என்றைக்கு அந்த கேஸில் வந்து ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் வந்து கோர்ட்டு கொடுக்குறாங்களோ அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு எஸ்ஆர்பி ரிசல்ட் என்பது கொடுப்பாங்க. அதில் வந்து 1 வீக்குக்கு அப்புறம் டிஆர்பி ரிசல்ட் கொடுப்பாங்க. ஸோ ஜட்ஜ்மெண்ட் வந்து நாளை வரலாம், அல்லது ஒரு வாரம் கழிச்சு வரலாம், அல்லது ஒரு மாதம் கழிச்சு கூட கொடுக்கலாம் ஜட்ஜ்மெண்ட்டு. ஸோ இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து என்றைக்கு வருகின்றதோ அதற்கு அடுத்த நாள் வந்து எஸ்ஆர்பிக்கான அந்த ரிசல்ட் வந்து அவங்க ஜட்ஜ்மெண்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதன் அடிப்படையில் கண்டிப்பாக வெளியிடுவாங்க, சரிங்களா? ஸோ அது வரைக்கும் நீங்கள் வந்து எஸ்ஆர்பி ரிசல்ட் எப்போ வரும்னு சொல்லி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ நீங்கள் டைரெக்டாக இப்போ ரீசெண்டாக நம்மளுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜனவரி 21 வந்து ரயில்வேக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 21,000 காலி பணியிடங்கள் வந்து குரூப் டியில் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அதற்கு படிக்கலாம், அல்லது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 குரூப் 2 எக்ஸாம்ஸ்க்கு படிக்கலாம். ஸோ இது போல் தேர்வுகளுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள், வேலை பார்த்து கொண்டு இருப்பாங்க, வேலை பாருங்கள். ஸோ கண்டிப்பாக ரிசல்ட் வந்து கொடுப்பாங்க. ஸோ அது போக வந்து இப்போ ரீசெண்டாக 50 காலி பணியிடங்களுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா 23ஆம் தேதி வந்து எக்ஸாம் நடத்த போகிறாங்க. ஸோ அதற்கு நம்ம சேனல் சார்பாக வந்து ஆல்ரெடி டெஸ்ட் பேட்ச் ஃப்ரீயாக கொடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ அந்த டெஸ்ட்டு நடைபெறக்கூடிய டெலிகிராம் சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கிடுங்க. கிட்டத்தட்ட 11 தேர்வுகள் முடிச்சிட்டோம். கண்டிப்பாக இந்த தேர்வுகளில் நம்ம கேட்ட கேள்விகள் இருந்து தான் உங்களுக்கு எஸ்ஆர்பி எக்ஸாம்ஸ்க்கு கேள்விகள் கேட்பாங்க. ஸோ அதனால் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிடுங்க. ஸோ வேறு ஏதேனும் இந்த எக்ஸாம் ரிசல்ட் சார்ந்த அப்டேட் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ நன்றி.